மண்ணில் பிழைத்து வைத்ததனால், பிடியாக பிடித்து வைத்ததனால், பிள்ளையாக வந்ததனால் பிள்ளை யார்? சிவபெருமான் வினவியதாகவும் பிள்ளை யார் என்று வினவியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினால் பிள்ளையார் என்று அவருக்கு பல திருநாமங்கள். இவ்வாறு கணேஷ் சதுர்த்தி என்கின்ற விநாயகர் சதுர்த்தி பண்டிகை விநாயகர் பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இதில் எவ்வாறு இது பொது வெளியில் பொதுவாக இவ்வாறு 10 நாள் பண்டிகையாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்றால், மகாராஷ்டிர மாநிலத்தில் லால் பகதூர் என்று ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார். அவர் பிள்ளையார் கடவுள் மீது மிகுந்த பக்தியுடன் இருந்தார். அவர் என்ன செய்தார்? அப்பொழுது 1863ஆம் ஆண்டு அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களோட ஆட்சி நடந்த காலத்தில் மக்கள் பலவிதங்களிலும் துன்பம் துயரங்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆகையினால் அவர்களுக்கு அந்த நம்ம இந்த காலத்தில் சொல்கின்ற போல கெட் டுகெதர் என்று அனைவரும் சேர்ந்திருக்கக்கூடிய கலந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்பட்ட காரணத்தினால் இவர் தனது அகத்தில் தனது வீட்டில் தனக்காக ஏற்படுத்தியிருந்த ஒரு பெரிய ஹாலில் இந்த விநாயகப் பெருமானின் சிலையை உருவாக்கி அனைவரையும் அழைத்து பூஜைகள் செய்வது வழக்கமாக கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு தோன்றியது, மக்களை ஒன்று திரட்ட வேண்டும், மக்கள் அனைவரும் ஒன்றாக வர வேண்டும், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும், நம் இந்து மக்கள் நம்ம பாரத தேசத்து மக்கள் அனைவரும் இணைய வேண்டும் என்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை மிக பெரிதாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்த வீதிகளில் இந்த பண்டிகை முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வாறு பொதுவெளியில் பொது பண்டிகையாக திருவிழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்று முதல் இன்று வரை மகாராஷ்டிர மாநிலத்தில் விநாயகப் பெருமான் என்றாலே அவர்கள் அனைவருக்கும் ஒரு செல்ல பிள்ளையாக, ஒரு பிரீத்தமான பெருமாளாக இருந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ்நாட்டில் இந்த சவுத் இந்தியாவில் சங்கராந்தி பொங்கல் என்கின்ற சமயங்களில் நம்ம பழையன கழிந்து புதுவது வகுவதாக, அதாவது தீய குணங்கள் எல்லாம் மறைந்து புதிய நல்ல குணங்கள் வளர்த்து கொள்வதும், நெகட்டிவ் எனர்ஜி கிளென்சிங் இந்த மாதிரியான ப்ராசஸ் நம்ம செய்வதாக இங்கு நம்ம ஐதீகம் இருக்கு. அதே போல் இங்கு நமக்கு நெல் அறுவடை செய்து புது நெல்லை எடுத்து பயிர் செய்வதாக ஐதீகம் நமக்கு இங்கு இருக்கிறது. அதே போல மகாராஷ்டிர மாநிலத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அவர்கள் பழையன அனைத்தையும் கழித்துவிட்டு புதிதாக கணக்குகளை தொடங்குவார்கள்.